வணக்கம் நண்பர்களே, லேர்ன் யுவர் செல்ஃப் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நம்மளோட சேனலில் ஜாவாவோட டியூட்டோரியல்ஸ் மட்டும் இல்லைங்க, மேட்லாபோட டியூட்டோரியல்ஸ், எக்ஸலோட டியூட்டோரியல்ஸ், மேலும் கம்ப்யூட்டரோட ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு வரோங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இமேஜோட பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 3 இமேஜஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ இதில் லெஃப்ட்டில் இருக்கிற இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பிஎன்ஜி இமேஜாக கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டூலில் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு டூல் வச்சுருக்கீங்க நீங்கள் இமேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா, ஃபோட்டோஷாப்பு, அடோப், வேறு ஏதாவது டூல்ஸ் இருந்தாலும் சரிங்க, அதில் கொண்டு போய் உங்களோட இமேஜை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. இது அப்படியே ஃபிட் ஆகி உங்களுக்கு ஒரு அழகான அவுட்புட் வந்து கிடைக்குங்க. இந்த பதிவை நம்ம இப்போ எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். நம்மளோட இமேஜோட பேக்ரவுண்ட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் டூல்ஸ் இருக்குதுங்க. ரிமூவ் பிஜி, அதாவது பேக்ரவுண்ட் அப்படின்னு போட்டு என்டர் அடிங்க. அது ஒரு வெப்சைட் யூஆர்எல்ஸ் வந்து கொடுக்கும். அதில் ஃபஸ்ட் யூஆர்எல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா www.remove.pg அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குங்க. இந்த வெப்சைட் தான் உங்களோட இமேஜை அழகாக அதோட பேக்ரவுண்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு பிஎன்ஜி இமேஜாக உங்களோட இமேஜை கொடுங்க. ஸோ அந்த வெப்சைட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட இமேஜை அப்லோட் பண்ணுங்க. நீங்கள் என்ன இமேஜை பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை தூக்கி இதில் கொடுத்துருங்க. இந்த வெப்சைட்டுக்கு உங்களோட இமேஜை இன்புட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அதோட பேக்ரவுண்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அழகான ஒரு பிஎன்ஜி இமேஜாக கொடுக்குங்க. இந்த வெப்சைட்டில் உங்களோட இமேஜை லோட் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து இந்த அப்லோட் இமேஜ் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களோட இமேஜை சூஸ் பண்ணிட்டு வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட இமேஜை டைரெக்டாக கொண்டாந்து இதில் ட்ராக் அண்ட் ட்ராப்பும் பண்ணலாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், உங்களோட இமேஜை ட்ராக் பண்ணிட்டு வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து எடுத்துக்கும் இந்த இன்புட்டை. ஸோ உங்களோட இமேஜை அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் தாங்க ஆகும். அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி வித்தின் அ ஃப்ராக்ஷன், ஓகேங்களா, உங்களுக்கு வித்தின் அ மினிட்டுக்குள்ளே உங்களுக்கான அவுட்புட்டை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. இப்போ இது வந்து அப்லோடிங் ப்ராசஸிங் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அப்லோடிங் ப்ராசஸிங் முடிஞ்சோடனே உங்கள் இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கான பிஎன்ஜி இமேஜை இப்போ ப்ரொவைட் பண்ணிடும். அவ்வளோதாங்க. இப்போது உங்களோட இமேஜை வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு அழகாக உங்களோட ஃபோர்க்ரவுண்ட் இமேஜை மட்டும் என்ன பண்ணிடுச்சு பிஎன்ஜி இமேஜாக கொடுத்துருச்சிங்க. இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நார்மல் டவுன்லோடுங்க, இன்னொன்று வந்து டவுன்லோட் வித் ஹெச்டி ஆப்ஷன்ஸ். ஸோ நீங்கள் இதில் எந்த ஆப்ஷனில் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. டவுன்லோட் பண்ணோடனே உங்களோட இமேஜ் வந்து இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிஎன்ஜி இமேஜாக தாங்க இருக்கும், ஓகேங்களா, வித்தவுட் எனி பேக்ரவுண்ட். ஸோ இப்போ இந்த இமேஜை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு இடத்துல வேணாலும் ஏதோ ஒரு டூல் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் ஃபோர்க்ரவுண்ட் இமேஜாக கொண்டு போய் வச்சுக்கலாங்க. லைக் தட்டுங்க. இந்த மாதிரி இப்படி இருந்த இமேஜை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எனி டூல்ஸ், ஓகேங்களா, ஃபோட்டோஷாப் ஏதோ ஒரு டூல் யூஸ் பண்ணி அதோட பேக்ரவுண்ட் இமேஜில் கொண்டு போயிட்டு இந்த இமேஜை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நியூ அழகான இமேஜை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க. நண்பர்களே, இந்த பதிவில் உங்களோட இமேஜோட பேக்ரவுண்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு இமேஜை பிஎன்ஜி இமேஜாக நீங்கள் எடுத்திருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.